பொதுவாக இன்றைக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்குறோம். 35 இயர்ஸ் ஆச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், பாடி மெடிக்கல் செக்கப்பு. ஐயோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க, லைஃப் டைம் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. நம்ம யோசிப்போம், நான் எண்ணெய் பொருள் சாப்பிட்றதில்ல, பிரியாணி சாப்பிட்றதில்ல, அப்புறம் எனக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வந்தது? ஏன் கொலஸ்ட்ரால் வருதுன்னா உங்கள் லிவர் வீக்காக இருக்குது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ற நெய்யோ அல்லது ஒரு எண்ணெய் பலகாரமோ உங்களுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு வரது கிடையாது. உங்களோட லிவர் ஹெல்த்தியாக இருக்க வரையிலும். எப்போ உங்களோட லிவரோட ஹெல்த் குறைய ஆரம்பிக்குதோ உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு கொலஸ்ட்ரால் நோய் தான். கொலஸ்ட்ரால் நோய் அதிகமாகும் போது நிறைய பாதிப்புகள் நம்ம உடம்புல ஏற்படலாம். எப்படி கொலஸ்ட்ராலை குறைக்கலாம்? ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்லுவேன். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சிட்டிகை பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய இலை 1, இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணுங்கள். எல்லாம் ஒன்று எடுத்துங்க, பவுட்ரு பண்ணுங்கள். 300 ml தண்ணியில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. 100 ml குறைங்க, ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஒரு 10 drops ஹனி, ஒரு 10 drops லெமன் ஜூஸ் சேர்த்து இதை காலையில் ஒரு வேளை மட்டும் 100 days சாப்பிடுங்க. 100 days கழித்து உங்களோட கொலஸ்ட்ராலை செக் பண்ணுங்கள். கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறத பார்க்க முடியும். வெரி எஃபெக்டிவ், வெரி சிம்பிள், பட் லைஃப் சேவிங் ரெமெடிங்கிறது இந்த ஒரு ட்ரிங்க் தான்.